ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரூட் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனாக போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம மரியாவுக்கு வந்துட்டு டீச்சர் வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவளும் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவர் வந்து பிரின்ஸிபலை பார்த்து பேச வந்திருக்காரு. பிரின்ஸிபல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சார் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது இல்லை? மேடம் எனக்கு புரியுது. தாய் ஸ்டூடெண்ட்ஸை வேணால் நான் அனுப்பட்டுமா? ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் அனுப்பி வைங்க. ஏன்னா பசங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா நல்லா தான் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இனாக்ரேஷனுக்கும் வந்துட்டு பசங்களாம் வெல்கம்லாம் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோ பேசி முடித்தவர் அப்படி வெளியே வந்து பார்ப்பாரா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாயில் ஒரு ஸ்கேலும் ஒத்த கல்லு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போ என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் கிளாஸில் பேசிகிட்டே இருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த நிலமை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு அப்படின்னா நீ வந்துட்டு கொஞ்சம் கூட திருந்தணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. சரி சரி, இப்போ நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு காமிக்கிட்டேமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இல்லைடா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்துட்டு ஹீரோயினை வளைச்சி ஃபோட்டோ எடுத்து, பார்த்தியா நீ இப்படி தான் இருக்க, சரி இப்போ என்ன இந்த ஃபோட்டோ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் தான் இருக்குது, இந்த அங்கிளுக்கு இருக்குது ஒரு நாள் அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கே நிறைய பசங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் வந்து ஏக்கமாக பார்த்துட்ருப்பாளுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கேட்பாங்களா. அதுவா, புதுசாக வந்துட்டு ஏதோ இனாகுரேஷன் நடக்குதான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆட்களை எடுத்துக்க போகிறாங்க. இந்த குரூப்பில் யார் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆடுறாங்களோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து சூஸ் பண்ணுவாங்களாம். அப்படின்னா வாங்கடி நம்மளும் போகலாம். அப்போ அந்த ஹாங் என்ன சொல்லுவானா, நம்மலாம் எப்படி முடியும், அதுவும் அவளுங்களாம் இருக்காளுங்க பாருங்க, அவளுங்க கூடலாம் நம்ம எப்படி, ஏன்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் நம்மளால முடியும், நம்ம ஆடுறோம், எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே மரியா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக அப்படியே போயிடுவா. போனதில் வந்துட்டு மேடம் தான் வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. அதே மேடம் நம்ம ஹீரோயின் கேங்கிட்டே கொஞ்சம் வந்து பேசி அவளை பார்த்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இங்கே சாய் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருப்பாளா, அதில் நம்ம ஹீரோயின் கேங்கு எல்லாருமே உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாய் என்ன சொல்லுவான்னா ரொம்ப திமிரா, இங்கே பார்த்தீங்களா நான் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னு, என் டீம் தான் வந்துட்டு யாருமே அடிச்சிக்கவே முடியாது, நீங்களே போய் கிளம்பி போயிடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசிங்கப்படாதீங்க அப்படிலாம் வர சொல்வா. இந்த சாய் அடிச்சுட்டு விட்டுட்டு போன அந்த ட்ரம்ஸை வந்துட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கலான்னு போவாங்க. அதுக்குள்ளே அந்த சாய் வந்துட்டு, உனக்குன்னு தனியாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா, மற்றவங்க பெர்ஃபார்மன்ஸை திருடுற, உனக்குன்னு மூளை இல்லையா அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயின் கரெக்டு, எனக்குன்னு இருக்கணும்ல, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாயை அப்படியே நம்ம ஹீரோயின் இமிட்டேட் பண்ணுவாங்க. உனக்குன்னு தனியாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா, மற்றவங்க பெர்ஃபார்மன்ஸை திருடுற, மூளை இல்லையா உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விழுந்துருவாங்க. ஹாங்கும் சீயும் கூட அதே மாதிரி பண்ணுவாங்களா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு அவசரத்தில் மரியா நீயும் பண்ணடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. மரியா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக பார்த்துட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகும். அதுக்குள்ளே அந்த சாய் வந்து என்ன சொல்லுவானா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேங்குன்னு சுற்றிட்டு இருக்காளுங்க, இதை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ண போகிறாளுங்களாம், கை கால் விளங்காத்தவளெல்லாம் வச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயின், அடி பாவி ஏண்டி இப்படிலாம் பேசுகிற, ஒருத்தையை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறோன்ற அறிவு கூட உனக்கு இல்லை, நாங்கள் வந்துட்டு மரியா வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நாங்கள் யாருன்னு காமிக்கிறோண்டி, அதெல்லாம் உன் கனவுல தாண்டி நடக்கும் அப்படி சொல்லிட்டு 3 பேர் அங்கேருந்து போயிடுவாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு மரியாவை இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரிடி அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மரியாவுக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மரியா ரொம்ப மனசுடைஞ்சு பேசிகிட்டு இருப்பாளா, என்னெல்லாம் விட்டுருங்கடி, நீங்கள் மட்டும் தனியாக போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், என்னாலலாம் எதுவுமே முடியாதுடி, என்னை விட்டுடுங்க. ஏன்டி அப்படிலாம் பேசுகிற, நம்மளால் எல்லாமே முடியும், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைடி, என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரியே நிற்பா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் சீன் தூங்கும் போது ஹீரோயினுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படிடி அவளுக்கு அப்படி ஆச்சு, அதுவா, அது சின்ன வயசில் தெரியாமல் விழுந்துட்டா ஸ்டெப்ஸ்லேருந்து, அப்போதுலேருந்து தான் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு. சரி இந்த சாய்க்கு தெரியுமா, அவளுக்குலாம் எப்பயோ தெரியும்டி, அது எப்படி விழுந்தா, என்ன ஆச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எல்லாமே தெரிஞ்சு தான் வேணும்னே பேசிகிட்டு இருக்கா. பொண்ணுங்களாக இருந்து ஏன் தான் இப்படி இருக்காளோ, இவெல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்க முடியாது, இந்த சாய் வந்துட்டு என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இருக்கும். சரி அதெல்லாம் விடுடி, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு எனக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது, அவள் வந்து கண்டிப்பாக நம்ம கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும், நம்ம அதுக்கு தான் யோசிக்கணும். அப்போது வந்துட்டு திடீர்னு அமைதியாகிடுவாளா, என்னடி யோசனை வந்துடுச்சா அப்படின்னு சொல்லுவா. அவள் அப்படியே மேலே பார்ப்பா. நம்ம ஹீரோயினும் எங்கே தான் பார்க்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்து மேடம் ஃப்ரான்சி நின்றுட்டுருப்பாங்க.
நம்ம ஹீரோயின் ஐயோ மேடம் அப்படி சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லாமல் அவங்க பேரை மட்டும் எழுதிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ ச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் திருட்டு வேலை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோவோட இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்போது அந்த அங்கிள் வந்துருவாரு. அவர் வந்துட்டு யார் இது என்ன பண்ணுறீங்க? அங்கிள் பேரி நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் என்னம்மா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை அங்கிள் பசிக்குது வழக்கம் போல் அப்படின்னு சொன்னோடனே சரி சரி எதுவுமே சாப்பிடாத, நான் உனக்கு வந்து சாக்லேட் மில்க் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சாக்லேட் மில்க்லாம் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி போட்டு கொடுப்பாரா. நம்ம ஹீரோயின் அது மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்தாங்க அங்கிள் நான் வந்துட்டு சாருக்காக இது கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, அதை கொடுக்குறாங்க. பேரி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நிற்பாரு. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு. ஆனால் நான் எதுவும் இன்றைக்கி வேண்டாதுன்னு சொன்னேன், சர்ப்ரைஸ் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ நிற்பாங்க. நீ நீ இங்கே என்ன பண்ணுற? நான் உன்னை வரக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. அங்கிள் கோவப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு பால் தான் எடுத்துகிட்டு வந்தேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பியும் அங்கிள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னேன், எதுக்கு வந்த? அதாவது கோவப்படாதீங்க அங்கிள் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயின் அங்கிள் அங்கிள்னே சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாக நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நான் உங்களுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் கொஞ்சம் கம்மி பியரும் அப்புறம் அங்கிள் பேரி செஞ்ச பாலும் தான் இருக்குது. பேரியா? யார் பேரி? தோ அவர் தான் பேரி. இல்லை பேனர் இல்லை பேலி என்னன்னே தெரியலையே, பேரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் பேரி கிடையாது, பேன்லே. அங்கிள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதுதான் அவர் பேர். நான் கேட்டேன் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு. எனக்கு தூக்கம் வரல அங்கிள். என்னது தூக்கம் வரலையா? பசிக்குதா? அதெல்லாம் விடுங்க அங்கிள், வாங்க உட்காந்து சாப்பிட்லாம். என்ன இந்த பொண்ணு என்னை திரும்ப திரும்ப அங்கிள்னே கூப்பிட்டுட்ருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்லைங்க. அவங்க அப்படியே வந்துட்டு வாங்க அங்கிள் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு அவங்க வீட்டு சோஃபா மாதிரி போய் உட்காந்துட்ருக்காங்க. அவரும் வந்துட்டு எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரே யோசனையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு மரியான்னு ஒருத்தி ஓகேங்களா, அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கால் தான் வேலை செய்யாது, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் அவள் பெர்ஃபார்மன்ஸ் எங்கள் கூட பண்ண முடியாதுன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு பேசினாலா, எங்களுக்கும் ரொம்ப மனசுலாம் உடஞ்சிருச்சு. அதை பற்றி கேட்கலான்னு தான் வந்தேன் அங்கிள். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதேமாதிரி உன் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது இருக்கும், அவள் தான் அதை கண்டுபிடிக்கணும். அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படி சொல்லிட்டு அங்கே அந்த கம்மி பேர் ஹீரோக்காக இவங்க வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அதை எடுத்து இவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ இப்போ போய் தூங்கு, அதை நாளைக்கு கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம், போ இங்கேருந்து. அப்படிங்களா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு வாங்கினதை அவங்களே கையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவர், நீ இதை எனக்கு தானே வாங்கினேன்னு சொன்னேன், இப்போ நீயே எடுத்துகிட்டு போகிற, அப்போ நீ எனக்கு வாங்கலையா? இல்லை இல்லை உங்களுக்கு தான் வாங்கினேன். சரி ஓகே நீங்களே வச்சுக்கோங்க. சரி அங்கிள் நான் இன்னொரு நாள் வரேன். இன்னொரு நாளில் ஒன்று வர தேவையில்ல. ஏன் அங்கிள்? அதுவா, உன்னால் வந்துட்டு எனக்கு தான் அசிங்கம். 4 பேர் வந்துட்டு நீ என் வீட்டுக்கு வரதை பார்த்தா என்ன தான் தப்பாக நினைப்பாங்க. இன்னொரு வாட்டி வராத. ஓகே அங்கிள் புரியுது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவருக்கு தலையிலே அடிச்சுக்கலாம் போல் இருக்கும். ஒன்று நம்ம ஹீரோயின் வந்துட்டு மூச்சுக்கு 300 தடவை அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு போகிறது சிஸ்டருக்குலாம் தெரிஞ்சால் நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாக நம்ம ஹீரோயினை பார்த்துட்ருப்பாரு. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் காமிச்சா எல்லோரும் ரொம்ப அழகாக மியூசிக் கிளாஸில் பாடிக்கிட்டே இருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் மட்டும் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ சொன்னது தான், அவளுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அவளுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதனால வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே நம்ம மரியா வந்துட்டு ஆஸ்கர் லெவலுக்கு சூப்பராக பாடிட்டுருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அடிப்பாவி இவ்வளோ சூப்பராக பாடுற ஆளாடி நீ, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே எல்லோரும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. சாய் கேங் தான் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். நம்ம ஹீரோயின் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்க கேங்கோடன்ட்டுலாம் காமிக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு ரிசல்ட்டு டைமே வந்துடும். ஒரு மேடம் தான் வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாய் கேங்கை தான் செலக்ட் பண்ணுவாங்க. உடனே நாங்கள்லாம் அப்போவே சொன்னோம்ல கிளம்பி போன்னு, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாளுங்க நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் கேங்குக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அப்போது வந்துட்டு ஹீரோயின் கேங்கும் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ மரியாதை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டே வந்துட்டுருப்பாளா, அப்போ இந்த சாய் வந்துடுவா. வந்துட்டு திரும்பியும் மரியாவை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி பேசுவாளா. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்டி இப்படியே பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு மற்றவங்க மேலே ஜெலஸ் ஆகிறது நிறுத்து, இது மாதிரிலாம் வந்துட்டு நீ இப்படி ஆகிட்டே இருந்தனா அப்புறம் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நல்லாவே பேசுவாங்க. அப்போ சாய் கேங்கில் இருக்காதுங்கிற இடம் என்ன சொல்லணும்னா, சாய்கிட்ட வச்சுக்கா தெரியும் அவங்க அப்பா லார்டு. ஓ அவங்க அப்பா லார்டுனா எப்படி, அங்கேருந்து இங்கே வரைக்கும் பறப்பாரா?
அப்போ சாய்க்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஹீரோயினை முறைச்சி பார்த்துட்ருப்பா. அந்த டைம் கரெக்டாக மேடம் ஆட்ரி வந்துருவாங்களா, என்ன பேச்சு இதெல்லாம், வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் மன்னிப்பு கேளு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. கூட இருக்கிறவங்களும் ஒன்றுமே புரியாது, என்ன இவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பு கேட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் தப்பு தான், அவங்க அப்பாவெல்லாம் நான் தப்பாக பேசியிருக்கக்கூடாது, ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவகிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் வந்து இங்கே சாய் எதுவுமே பேச மாட்டா. ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவா. மேடம் ஆர்டர் தான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு தனியாக பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக உணர்ந்தது ரொம்ப நல்ல விஷயந்தாம்மா, ஆனால் இனிமேல் வந்துட்டு பேசும்போது வாய் வார்த்தை ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும், புரியுதா, நம்மளுக்கு தோணுனதெல்லாம் பேசக்கூடாது. புரியுது மேடம். சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி நீ வந்துட்டு சாயோட அப்பாவை வந்து திட்டினேன்னு தெரிஞ்சால் மிஸ்டர் தன் அவர் ரொம்பவே கோவப்படுவார். எதுக்கு அவர் கோவப்படணும், ஏன்னா 2 பேருக்கும் ஒரே அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. எப்படி சாய் மாதிரி ஒரு பொண்ணுக்கு மிஸ்டர் தன் மாதிரி ஒரு அண்ணனா, அது எப்படி நடந்திருக்கும், அந்த அங்கிள் எப்படி வந்துட்டு இவளுக்கு போயிட்டு அண்ணனா இருப்பார் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பா. இதெல்லாம் வந்து நம்ம சாயும் கேட்டுட்டு தான் இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வேறு என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேருக்கும் ஒரே அப்பான்னு சொன்னாங்க, எனக்கு அப்பயும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கேட்பா, சரி உனக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமான்னு கேட்பா. யாருக்கிட்டே அவங்க அப்பாவை பிடிக்காது, எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. எங்கள் சீக்கு வந்து கண்ணெல்லாம் தண்ணி தேங்கிரும். ஸோ அதனால் அந்த பக்கம் திரும்பி அழ ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயின் என்னடி ஆச்சு என்னடி ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆனாலும் வந்து அவள் அழுதுகிட்டே இருப்பா. பின்னாடி இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாயுமே வந்துட்டு அழுதுகிட்டே தான் இருப்பா. என்ன ரீசனுக்காக அழுகுறான்றது தெரியல. பட் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு சாயோட அண்ணன். அப்புறம் என்ன 2 டீமும் செலக்ட் ஆகிட்டாங்க, பெர்ஃபார்மன்ஸ்க்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஜன்யா கேட்பா, சரி உங்கள் 2 டீமோட லீட்ரு எங்க அப்படின்னு காமிச்சா, இந்த பக்கம் 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு தலைலாம் சீவிட்டு இருக்காங்க. உனக்கும் எனக்கு போட்டிடி அப்படி சொல்லி 2 பேரும் அங்கங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து பார்த்தா 2 பேரும் அவ்வளோ மேக்கப் போட்டுட்டு இங்கே அப்படியே பேய் மாதிரி முடியெல்லாம் கலைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜன்யா, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு சண்டை போடுறத விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்கன்றதை பார்க்குறீங்களா. ஐயோ சரி ஓகேடி, எனக்கு வந்து தலைவலி தாங்க அப்படி சொன்னோன்னே 2 டீம்லேயும் வந்து 2 பேருக்கும் தலைவலியில் தந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம சாய் என்ன சொல்கிறேன்னா, இவ வர வேன்லாம் நான் வரமாட்டேன், எனக்குன்னு தனியாக கார் வேணும். ஆசை தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த வண்டியிலேருந்து இறங்கி வர்றது நம்ம தான். பண்ணை பார்த்தோன்னே நம்ம சாய்க்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்பார்க் ஆகுது கண்ணெல்லாம். அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாளா. அவள் என்ன சொன்னான்றதை மறந்து அவளே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட ஒரே வண்டியிலே வந்துட்டுருக்கா. அப்போ இவங்க கார் பக்கத்தில் ஒரு 2 வீலர் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுமா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு வாவ் செம்ம சூப்பராக வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என் அண்ணன் தான் அப்படி சொல்லி சொல்லுவானா. நம்ம ஹீரோயின், அப்படியா, ஆமாம் அவரோட ஞாபகம் இருக்கா, உன்னே ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன், எப்படிடா உங்கள் அண்ணனெல்லாம் ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் சரி அவர் செம்மையாக வண்டி ஓட்டுறாரு, அந்த வண்டி எனக்கு கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்காது, அவன் கொடுக்க மாட்டான். அப்படியா, அப்போ இந்த கார் அது கிடைக்குமா, நான் ஓட்டி பார்க்குறேனே. சரி ஓகே அப்படின்னு சொல்லுவான். பின்னாடி இருந்து சாய் வந்துட்டு ரொம்ப கடுப்பாக என்ன சொல்லுவானா, நீ மட்டும் இப்போ இந்த காரை ஓட்டுன நான் போயிட்டு மேடம் கிட்டே சொல்லி விட்டுருவேன். அப்போ அது நம்ம ஹீரோயினும் வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க. பண்ணு வந்துட்டு சாரி என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க, எதுவுமே பேசாமல். இவங்க எல்லாரும் போகிற இடத்துக்கு போயிடுவாங்களா. அப்போ நம்ம வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த பேலன் அவர் தான் வந்துட்டு பசங்களெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு எல்லா பசங்களையும் அவருக்கு தெரியுமா. ஸோ அதனால் நீ தானேம்மா சாய், நீ தான் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லார் பேரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினே சொல்ல போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணு காமிச்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் சுதாரிச்சுட்டு, நீ தானேம்மா புதுசாக வந்த பொண்ணா, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு அவரும் நல்லா நடிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், என் பேர் தான் நீங்கள் என்னை பார்த்துருக்கவே முடியாது. ஆமாம்மா நான் உன்னை பார்த்ததே கிடையாது. சரி வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் போயிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் மட்டும் ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ்டர் பேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம காமிச்சா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தவளுக்கு எந்த பக்கம் போகிறதே தெரியல. சுற்றி சுற்றி பார்த்தவ ஏதோ ஒரு ரூம்குள்ளே போயிடுறா. அங்கே வந்து நிறைய பிஸ்கெட்ஸ் வேறு இருக்கா, கண்ணெல்லாம் பறிச்சிருது. ஸோ அதனால் அப்படியே அந்த பிஸ்கெட்ஸ் எடுக்கலான்னு போவா. அங்கே தான் இங்கே சாயும் இருக்கான். அவன் நம்ம வந்துட்டு அவ்வளோ லவ்வபுளாக பார்க்குற மாதிரி பார்க்குறான். அதுக்குன்னு அவனுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தோன்னே லவ்வா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஆனால் இப்போ அவன் வந்துட்டு என்னமோ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி பார்க்குற மாதிரி தான் இருக்குது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த பிஸ்கெட் தான் பார்த்துட்ருக்கா.
அவன் வந்துட்டு அவகிட்ட வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்து வருவானா, சவுண்டு கேட்டோனே வந்துட்டு பயந்து வழக்கம் போல் டேபிள் கீழ போய் ஒளிஞ்சுக்கிறா. இவன் வந்துட்டு இவள பார்த்துட்டு பயந்துட்டா போல இருக்கு அப்படின்ற மாரி சிரிச்சுட்டு அவன்கிட்ட வந்து சொல்றானா, "நீ பயப்படாத நான் ஒன்னும் டீச்சர் கிடையாது." ஆ ஓகே அப்படி சொல்லி எழுந்தவ பதட்டமா என்ன சொல்றானா, "நான் வந்துட்டு வேணும்னே இங்க வரல. தெரியாம இங்க வந்துட்டேன். ஆக்சுவலி நான் வந்து வெளிய போணும்னு நெனச்சேன். வாஷ்ரூம் போணும்னா அப்படியே இங்க வந்துட்டேன்." அப்படின்னு பதட்டமா பேசிட்டே இருக்கா. அவன் வந்து என்ன சொல்றானா, "இங்க பாரு நீ பயந்துருக்கன்னு நெனைக்கிறேன். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இங்க வேலைக்கு வரும்போது இப்படி தான் இருந்தேன். தெரியாம வந்துட்டு ரூமுக்கு போறது, அவங்களுக்கு தெரியாம அவங்க பொருளெல்லாம் பார்க்கறது ஒண்ணும் தப்பு கிடையாது. சரி நான் வேணா வந்துட்டு உன் கூட வந்து எங்கே போகணுமோ அங்கே விட்டுடுறேன். எதுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டம்? நானே போய்க்கிறேன். நீங்கள் எப்படி போகணுன்னு மட்டும் சொல்லுங்கள்." "வேண்டாம்மா நீ வந்துட்டு நான் சொன்னாலுமே தப்பாக தான் போவ. நானே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். அப்போ தானே அவனுக்கு ஈஸியாக இருக்கும்." அது புரிஞ்சுக்காம இவ வேற, "இல்லை இல்லை நானே போய்க்கிறேன்னே" நின்றுட்டுருக்கா. அப்புறம் அவன் தான், "இல்லை இல்லை நான் தான் கூட்டிகிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லி எப்படியோ அவளை ஒத்துக்க வச்சிடுறான். "ஏய் நீ யாரை தேடிக்கிட்டே இருக்க?" அப்படி சொல்லி வந்துக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஸ்ரீ என்ன சொல்வானா, "அதுவா யாரையும் நான் தேடலையே" அப்படின்னு சொல்வான். அப்போது பின்னாடி இருக்க ஹீரோயினை தான் கேட்டிருப்பான் போல இருக்கு. அவகிட்ட போயிட்டு, "என்ன ஆச்சு யாரை தேடுற?" அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீக்கு இங்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும். நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்லை நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வாஷ்ரூம் போகிறேன்னு சொன்ன சீயை தான் காணோம். அவளை தான் தேடிட்டுருக்கேன். சரி வா நம்ம 2 பேரும் போய் தேடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்க. நம்ம ஹீரோயின் தேடிட்டு வந்தவங்க டேரெக்டாக வந்துட்டு சிஏவையும் பார்த்துருவாங்க. அவகிட்ட போயிட்டு, "எங்கடி போன?" "ஏய் இல்லடி வாஷ்ரூம் போனேனா அப்படியே தொலைஞ்சிட்டேன்." அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போது வந்துட்டு இங்கே நம்ம சாய் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, "ஏய் நேங் நீ தானே?" அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, "ஆ ஆமாம் நான் நேங் தான். ஆனால் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்தி விட்டுடுறாங்க. அதுக்கு அவன் எதுவுமே பேசாமல் இருப்பானா. அப்போது வந்துட்டு நம்ம வந்துருவான். "ஏய் எங்கடி உன்னை தேடுறது?" அப்படின்னு சொல்லும்போது தான் இவளுக்கே ஞாபகம் வரும். "ஓ நீங்க நீங்க தான் அந்த ரைடரா? பண்ணோட அண்ணன் நீங்க தானா?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவனும், ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம வேண்டா வெறுப்பா பேசுவானா. இந்த பொண்ணு வேற தெரியலன்னு சொல்லி பிடிச்ச பொண்ணு முன்னாடி வேற அசிங்கப்படுத்திட்டால்ல, அதனால அந்த கடுப்புல பேசுவான். அப்போ வந்துட்டு, "ஓ அப்படியா? சரி நீங்க உங்க பைக் எனக்கு காமிப்பீங்களா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பாங்களா. அதுக்கு அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். கடுப்பாவே பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின், "ப்ளீஸ் சொல்லி தருவீங்களா? சொல்லி தருவீங்களா? சொல்லி தர முடியும் தானே? முடியும் தானேன்னு?" கேட்பாங்க. அவனும், முடியும்" அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் நம்ம சிஏ பார்த்து, "இவங்க இவங்க யாரு?" அப்படின்னு கேட்பான். "ஆ அதுவா? இவ சி என் ஃப்ரெண்டு. சரி நீங்க வாங்க உங்க பைக்க காமிங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வந்து அந்த பைக்கெல்லாம் பார்த்துட்ருப்பாங்களா, அதை பார்த்துட்டு அவன், "உனக்கு பைக்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு." ஆமாம் எனக்கெல்லாம் பைக்லாம் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் நான்லாம் செம்மையா வண்டி ஓட்டுவேன் தெரியுமா?" அப்படிலாம் பேசிகிட்ருப்பாங்க. "அப்படின்னா வந்துட்டு நான் உன்னை கடற்கரை ஓரமா வேணா வந்து ஒரு நாள் என் பைக்கை கொடுக்குறேன்." "அப்படியா? கண்டிப்பாக எனக்கு ஓட்ட கொடுப்பீங்களா?" அதெல்லாம் குடுக்கலாம்" அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அப்போ இங்க வந்துட்டு, "டேய் அண்ணா எனக்கும் குடுக்கணும்." பார்க்கலாம் பார்க்கலாம். அப்படின்னா எல்லாரும் ஒண்ணா போலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஏவையும் பாயிண்ட் அவுட் பண்ணி இங்க கூப்பிடுறான். அப்படி பேசிட்டே இருப்பாங்களா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்துருவாரு. ஹீரோ பார்த்தோன்னே, "சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாய் சொல்வானா, பசங்கள்லாம் கூட நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு வணக்கத்த வைப்பாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் வந்துட்டு வணக்கம் வைக்கிற மாரி போயிட்டு வைக்க மாட்டாங்களா, அத நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. ஆனாலும் வந்துட்டு எதுவுமே காமிச்சுக்காம, "இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சாய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பசங்களாம் வச்சுட்டு ரூம்ல அசெம்பிள் பண்ண சொன்னா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க?" "இல்ல நான் தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். நாங்க இப்போ போறோம். நான் வந்துட்டு வேற ஒருத்தவங்கள அலோகேட் பண்ணியிருக்கேன். மேம் இங்க வாங்க. பசங்களாம் கூட்டிட்டு போங்க." "சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க பொம்பளை புள்ளைங்க கூட? போயிட்டு வந்துட்டு பேண்ட்லேக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட மாட போய் ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினும் சிஎம் போயிட்டு இருப்பாங்களா. சிஎம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, "இங்கே இரு." "எதுக்கு?" "உங்ககிட்ட பேசணும் சொல்கிறேன்ல." அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து கப் சிப்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. சிஎம் மட்டும்தான் இப்போ அந்த ஆண்டி கூட போவாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ தனியாக வந்து பார்ப்பாங்களா. "உட்காரு." "அதெல்லாம் வேண்டாம்." "இப்போ எதுக்கு இவ்வளோ ரூடாக பேசுகிறேன் என்கிட்ட?" "ரூடாக பேசுகிறேன் நான் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் உட்கார சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்னால் ரூடா?" "சரி அதெல்லாம் விடு. நான் உனக்கு வணக்கம் வச்சல எதுக்கு நீ வைக்கல?" "ஆ அதுவா எனக்கு தோணலை." "அதான் ஏன் தோணலை?" "ஏன்னா நீங்கள் என்னோட எதிரியோட அண்ணன். அதனால எனக்கு தோணலை." "என்னது எதிரியா?" "ஆமாம் அந்த சாயி எனக்கு பிடிக்காது. அவங்களோட அண்ணன் தானே நீங்கள், அதனால எனக்கு உங்களையும் பிடிக்கல." "என்ன சொல்கிற நீ? எனக்கு ஒன்றுமே புரியலையே." "சரி விடு, என்ன வேணா இருந்துட்டு போகுது." சாக்கிட்ட என்னமோ வந்துட்டு பைக்கை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். பைக்கில் ரைட் போகலான்னு வந்துட்டு ஐடியா வேறு வச்சுருக்கியா? ரைட் போகலாம்ல சார், வண்டி ஓட்டலான்னு ஐடியா வச்சுருக்கேன். நான்லாம் சூப்பராக ஓட்டுவேன்.
உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆவறது? சப்போஸ் நீ வந்து கீழே எங்கேயாவது விழுந்துட்டேன்னா எங்கள் கிட்ட தானே பிரச்சனை வரும். இங்கே பாருங்கள் சார், நான் வந்துட்டு ப்ரோ ரைடர், சூப்பராக வண்டி ஓட்டுவேன், கீழே விழறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, கூட கூட பேசாத, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேண்ட்லேயே வந்துட்டு சார் குக்கீஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம்லாம் சிட்டாக பறந்துடும். குக்கீஸா கொடுங்க கொடுங்க அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு குக்கீஸை கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன இது சின்ன புள்ளத்தனமாக தான் இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. குக்கீஸை சாப்பிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாருங்க அங்கிள், எனக்கு வந்துட்டு அந்த சாயை பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, அப்போ நீ என்ன அங்கிள்னு சொன்னா உனக்கு கோவம் போயிடுச்சா? எப்படி இந்த ஹீரோ எப்படி ஆயிட்டாரு பாருங்க. அங்கிள்னு சொன்னால் கோவப்பட்ட ஹீரோ வந்துட்டு இப்போது அங்கிள்னு சொன்னாலும் பரவாயில்ல, பேசினாலே போதும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஹீரோயின் மாற்றிட்டாங்க போல். அதனால தான் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. கோவம்லாம் என்னால் நிறைய நேரம் வச்சுக்க முடியாது, ஏன்னா எனக்கு தலைலாம் வலிக்குமா, ஸோ அதனால் நான் சீக்கிரமாக தூக்கி போட்டுருவேன். மிஸ்டர் பேரி வேறு வந்துட்டு சூப்பராக குக்கீஸ் செஞ்சுருக்காரா, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் யாருக்காவது கோவம் வருமா? சுத்தமாக கோவம் இல்லை. சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், சாய் மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீங்கள் எப்படி வந்துட்டு அண்ணனாக இருக்க முடியும்? எனக்கு இப்போ அந்த ஒரு டவுட்டு மட்டும்தான். உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு ஏணி வச்சாலும் எட்ட மாட்டேங்குது, ஆனால் நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னா என்னால் நம்பவே முடியல. மேபி உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு வேறு அம்மா அப்பாவாக தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவளை அடாப்ட் தானே பண்ணீங்க. நீ ரொம்ப பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன சொல்வார்னா, இங்கே பாரு, நீ சாய் எதுக்கு இந்த அளவுக்கு வெறுக்கிறன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நீ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆவீங்களோன்னு எனக்கு தோணுது. எனது ஃப்யூச்சரில் ஃப்ரெண்டா? அது வேணால் இருக்கலாம், இல்லாமலே போகலாம். ஆனால் எனக்கு இப்போது அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவளோட ஹேபிட்ஸ் எதுவுமே பிடிக்கல, மற்றவங்கள அவள் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம சாயை போட்டு நல்லா திட்டிகிட்டு இருப்பாங்களா. இங்கே பாரு, நீ அவள் கூட ஃப்ரெண்ட் ஆவறியோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இன்னொரு வாட்டி வந்துட்டு அந்த சாய் கூட போயிட்டு பைக் ஓட்டுறேன் அது ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போனேன், அவ்வளோதான். நீ அடங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சாயை கூப்பிட்டு மிரட்டி விட்டுருவேன். அவன் என்னோடய ஆர்டரை மதிக்கலைன்னா அவனுக்கு இங்கே வேலையே இருக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். நம்ம ஹீரோ பிரச்சனை ஹீரோக்கு. இப்போவே லைட்டாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து சாய் கூட வண்டி ஓட்டுனேன்னு சொன்னதெல்லாம் பிடிக்கல. அது தெரியாத ஹீரோயின் வேறு, என்ன இந்த அங்கிள் ஓவராக தான் பண்ணுறாரு, சரியான ஓல்டு ஃபேஷன் அங்கிள், யங்ஸ்டர்ஸை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க கரிச்சி கொட்டிக்கிட்டே. சாய் வந்துட்டு அவள் பர்ஃபார்மன்ஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருப்பாள். அப்போ ஒரு பூ எடுத்து தலையில் வைக்கலான்னு பார்ப்பா, அது கீழே விழுந்துடும். அப்படி சொல்லிட்டு எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக வந்துட்டு இங்கே வந்துடுவான். அந்த பூவை எடுத்து கொடுத்துட்டு, பூவோட ஒரு பூட்டு இவ்வளோ அழகாக இருக்கான்னு நினச்சா அந்த பூவே வைக்கப்படுதுப்பா அப்படிலாம் சொல்லுவான். என்கிட்டலாம் ஃப்ளர்ட் பண்ணாதரா, அப்புறம் நான் வந்துட்டு சார் தன்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சிரிச்சிட்டு தான் சொல்வாள். கோவமாக சொன்ன மாதிரிலாம் இல்லை. ஆனால் அதுக்கு அவன் என்ன சொல்வானா, என்னப்பா இது ஃப்ளர்ட் பண்ணது சொன்னால் ஒருத்தவங்க இவ்வளோ கோவப்படுவாங்களா, சரி சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். கூட இருக்க பொண்ணுங்களாம், என்னடி அவன் உங்ககிட்டே ஃப்ளர்ட் பண்ணுறான், என்ன பண்ண போகிற? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுகிட்டே பார்த்துட்ருக்கா அவனை. அப்புறம் என்ன, அவளுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இங்கே நம்ம 2 டீமுக்கு தான் வந்துட்டு வெடுத்து போயிட்டுருக்கு. அவள் சூப்பராக பண்ணுறாடி, நம்ம ரொம்ப கேவலமாக பண்ணுவோமோ, இப்போ நம்ம ஓடிடலாமா அவளை கேட்டுட்ருக்காளுங்க. நம்ம ஹீரோயின் தான், இங்கே பாருங்கள், நம்ம தான் என்றைக்குமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா பண்ணுறோமோ இல்லையோ நம்ம தான் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும், புரியுதுங்களா அப்படி சொல்லிட்டு டீமெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சேரப் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே வந்துட்டு நம்ம சாய் வந்து சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறா. ஸோ அதனால் அந்த கெஸ்ட்டுக்கிட்ட இருந்தும் ஃப்ளார்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் நம்ம ஹீரோவும் வந்துட்டு சாயை பார்த்து எனக்கு ஒன்று நினச்சா பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ சாய் ரொம்பவே ஹாப்பி. அந்த பக்கம் ஹாப்பியாக இருந்துச்சா, இந்த பக்கம் நம்ம ஹீரோனை வெறுப்பேற்றுறதுக்காகவே பார்த்தீங்கல்ல எங்கள் பர்ஃபார்மன்ஸை, இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நிற்க முடியுமா, கிளம்புங்க இப்போவே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாளுங்க 3 பேரும். இங்கே நம்ம ஹீரோயின் தான், நம்மளால் முடியும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நேரம் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பாங்களா, கெஸ்ட் எல்லாம் என்னம்மா பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன, நம்ம மரியா வந்துட்டு வேறு லெவலில் பாட்டு பாட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் டான்ஸும் ஆட பாட்டும் பாடன்னு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இவங்களும் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் கெஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் பார்த்து பாராட்டி ஹீரோயினுக்கும் வந்துட்டு பொக்கேலாம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் பொக்கே வாங்கின கையோட நம்ம மரியா கிட்ட தான் வந்து கொடுக்குறா. மரியாவும் ஸோ ஹாப்பி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். அது ஒரு ஸ்கூல் ஃபெஸ்டிவல் மேலே தானே இருக்குது. ஸோ அதனால் கேம்ஸு, ஃபுட் ஃபீஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது போல் இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பஞ்சு மிட்டையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுவார். வந்துட்டு கூட நானே பிடிச்சிக்கிறேன், என்ன இது நானே பிடிச்சிப்பேன், அவ்வளோ ஒன்றும் வெயிட்டாக இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்களா. இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துருந்த தருணம் இதுதான். நம்ம ஹீரோ கேட்குறாரு, எதுக்கு நீ வந்துட்டு என்ன அங்கிள்னே கூப்பிடுற, வேறு ஏதாவது கூப்பிடலாம்ல. அங்கிள் தான் ரொம்ப மரியாதையாக இருக்குது, அப்படின்னா நான் உங்களை தாத்தான்னு வேணால் கூப்பிட்டோமா. இது தாத்தாவா, என்னை பார்த்தா என்ன தாத்தா மாதிரியா இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் அங்கிளே பரவாயில்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ வந்துட்டு இன்றைக்கி பண்ண பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இன்க்ரெடிபிளாக இருந்தது. அதுவும் மரியாவுக்கு நீ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை அமைச்சு கொடுத்ததை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது.
ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தானே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்துட்டு அவங்க கஷ்ட நேரத்துலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும், அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நினச்சி நம்மளும் செய்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுவாங்களா. அதை பார்த்துட்டு அவர், பெரிய மனுஷி ஆனால் நீ வந்துட்டு டீச்சருக்கு தான் மரியாதை கொடுக்க மாட்டியே, ஸ்கூல் ரூல்ஸ்லாம் மதிக்க மாட்ற. ஸ்கூல் ரூல்ஸ்லாம் வந்துட்டு மதிக்கிற மாதிரி இருக்கணும். இவ்வளோ கஷ்டமாக வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரூல்ஸ் கொடுத்தா நாங்கள் எப்படி மதிக்கிறது? அதனால தான் நான் மதிக்க மாட்டேன்ப்பா. சரி, நான் உங்களை தாத்தா தான் நினச்சேன், இப்போ நீங்கள் அம்மா மாதிரி வந்துட்டு அட்வைஸ் வேறு கொடுக்குறீங்க. எனிவேஸ், எனக்கு வந்துட்டு தாத்தா தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் உங்களை தாத்தானே கூப்பிட்டுக்கிறேன், பாய் தாத்தா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போயிடுவாங்க. சும்மா இருந்த பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் அங்கிள் ஏன் கூப்பிட்றேன்னு சொல்லி இப்போ தாத்தா அளவுக்கு ப்ரமோட் ஆயிருக்கிறத நினச்சி நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருப்பாங்களா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து அந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் கொடுக்கலான்னு பார்க்கும்போது வேணனே வந்து வழக்கம் போல் சாய் வந்துட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுற. சாய்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கொழாடி சண்டையே நடந்துகிட்ருக்கு. தண்ணியில் உருண்டு பிறண்டு ஒரே ஆட்டம், பயங்கரமான சண்டை. நம்ம ஹீரோ வந்துடுவார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டினோடனே ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பார். என்ன நீங்கள் பொண்ணுங்களாம் இப்படியா பண்ணுவீங்க? நம்ம தாய் ரெப்ரசன்டேட்டிவாக சேர்ந்துட்டு இந்த அளவுக்கு வேற ஒரு கண்ட்ரியில் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க நம்ம கல்ச்சரே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லாவே கத்துவார். திட்டுலாம் வாங்கி முடிச்சு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு இருப்பாங்களா. சாய் தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஏன்னா அண்ணன் திட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு துளி கூட கவலை கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. எங்களே திட்டுறீங்களா, நாங்களாம் திட்டெல்லாம் தொடச்சி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சாய் வேற இருப்பானா. சாய் கிட்ட வந்துட்டு மறந்துடாதீங்க நம்ம பைக் ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு வண்டி ஓட்டுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுவாரா. சாய் வந்து சைலண்ட் ஆகிடுவான். நம்ம ஹீரோயினும் சைலண்டாக நிற்பாங்க. நீ திருந்தவே மாட்டேல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மாத்திரை கொடுப்பாரு. நம்ம சீக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி சீக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு இருக்குல்ல, ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை டேக் கேர் பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ மேலே இருக்க மதிப்பு கூட்டிகிட்டே போகுது. நம்ம ஹீரோயின்லாம் வர்றதுக்கு முன்னாடி சீயை வந்துட்டு ஒரு ஜீவன் பார்த்துட்டே இருந்திருப்பான், அவனை சீ கண்டுக்கவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோ மேலே தானே இன்ட்ரெஸ்ட்டு, அதனால ஹீரோ அப்படி சந்தோஷமாக பார்த்துட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிடுவா. வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு சாய்க்கும் வந்துட்டு மாத்திரையை கொடுப்பாரு. சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் சாய்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாய்க்கும் மியாக்கா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மாத்திரையை பற்றி பேசிகிட்டு இருப்பா. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நீ அவர் உனக்கு மாத்திரையெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், அப்படின்னா நீ வந்துட்டு சாய்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கணும்டி. என்னது, சாய்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணுமா? அவளை மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நல்ல விதமாக நடந்துக்க சொல்கிற, அது எப்படி? என்னால் முடியாது. அப்படியா? ஆனால் நீ அவள் அண்ணனை தானே லவ் பண்ணிகிட்ருக்க. ஏய் என்னடி என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க, அதெல்லாம் சொல்லாத. ஓ அப்போ நீ ஒத்துக்க மாட்டேன். இன்றைக்கி நீ சொன்ன வணக்கத்திலே எனக்கு தெரிஞ்சதுமா, கண்ணிலேருந்து அப்படியே ஸ்பார்க்கிளாவது, கண்ணெல்லாம் சிமிட்டி கண்ணிலே லவ் எல்லாம் தெளிச்சிட்டு இருந்தியம்மா. ஏய் சும்மா அதுவே சொல்லாத அப்படி சொல்லிட்டு நம்ம சீக்கு வெக்கமாக வரும். நம்ம ஹீரோ அவர் ஆஃபீஸில் இருப்பாரா. அப்போ வந்துட்டு ஒரு ராக்கெட் பறந்து அவரோட டேபிளே வந்து நிற்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு, மாத்திரை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தாத்தா. ஓ இல்லை தாத்தா கிடையாது, தொல்லை கொடுக்குறாங்க தேங்க்யூ அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம ஹீரோ அப்படி ஜன்னல்கிட்ட வந்து பார்ப்பாரா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வால்கிட்ட இருந்து கை காமிச்சிட்டே இருப்பாங்க. இவருக்கும் அதெல்லாம் வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இங்கே மேடம் ஆட்ரி வந்து எல்லாருக்கும் லெட்ரு கூப்பிட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு சாய் என்ன சொல்லுவானா, சி உனக்கு உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப நாளாகவே லெட்ரு வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்கிற உனக்கு கூட தானேம்மா வரல அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இப்போ தான் வரல, ஆனால் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப நாளாகவே வரலையே, நீ வேணா அவகிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம சீக்கிட்ட என்ன சொல்லுவானா, இங்கே பாரு நீ கவலைப்படாத, அவள் பேசுகிறான்னு நினைக்காத, எனக்கு கூட தான் எங்கள் வீட்டிலேருந்து வரல, அதெல்லாம் விடு, ஃப்ரீயாக விடு, எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ரொம்ப நாளாகவே வரல அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. நம்ம சி பேசுகிறதுலே தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி. நம்ம ஹீரோயினு சியும் தனியாக பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ சி சொல்லிட்டு இருப்பா, பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்த எல்லா பொண்ணுங்களும் கொஞ்சம் இப்படி தான் திமிர்த்தனமே சுற்றிட்டு இருப்பாளுங்க, காசு கொழுப்பு இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்தவங்களா, மன்னிச்சிடுறி உங்கள் அப்பாவும் மினிஸ்டர் தான், நான் தெரியாமல் பேசிட்டேன், உங்கள் அப்பாவும் மீன் பண்ணி சொல்லடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தெரியாமல் தானே சொன்ன, நீ என்ன வேணும்னு நான் சொன்னேன், எனக்கு நல்லாவே புரியுது, எங்கள் அப்பா வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவாங்களா. அது கேட்டோடனே சீக்கு வந்துட்டு வழக்கம் போல் கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றும். என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி சீக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற கதெல்லாம்.
ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமேல் நான் பேச மாட்டேன்டி, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதனால தான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிரு அப்படிலாம் கேட்டுட்ருப்பாங்க. சியும் வந்துட்டு எனக்கு புரியுதுடி அப்படிலாம் சொல்லுவாள். ஆனாலும் நைட்டு கூட சியை வந்துட்டு தூங்காமலே உட்காந்துட்ருப்பாளா. நம்ம ஹீரோயின் ஏ வா வா அப்படி சொல்லிட்டு நம்ம சியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க போல இருக்குது. அவன் வந்துட்டு ஏன் இன்னடி இவ்வளோ பெரிய வாளாக இருக்குது, இங்கேருந்து குதிக்கணுமா? ஆமாண்டி, ஆனால் பார்த்து குதிக்கணும்னு சொல்கிறதுக்குள்ளே குதிச்சிருவா அவள். ஏ சாரிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இங்கே வரக்கூடாதுன்னு, ஏன் வந்த? அப்படின்னா நீ எப்பவுமே இங்கே தான் வருவியாடி? அது எப்பயாவது வருவேன். என்ன சொல்கிறது கேட்கலையா? வரக்கூடாது சொன்னேன்ல. அதுவா, இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. அம்மாக்கு தான் ட்ரை பண்ணுறாரு போல இருக்குது. ஃபோன் எடுக்கலம்மா, மேபி தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. சரி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து, இப்படி தான் நீ வந்துட்டு ஒரு வாட்டி பண்ணணும் சரியா? யாருக்கெல்லாம் லெட்டர் வரலையோ அவங்களுக்கெல்லாம் நீ வந்துட்டு ஃபோன் போடுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரணும், நான் ஃபோன் போட்டு தருவேன். ஓ அப்படியா, நான் சொன்னல அங்கிள் ரொம்பவே நல்லவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே பாரு, இன்னொரு வாட்டி யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் உனக்கு கொன்னுடுவேன், போங்க இப்போ கிளம்பி போங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் சியும் வந்துட்டு இருப்பாங்களா காரிடாரில். அப்போ யாரும் வர மாதிரி இருக்கும். ஸோ சியை மட்டும் வந்துட்டு ஒரு ஜன்னல் திறந்து உள்ளே அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தூக்கத்துலேயும் நடந்து வர மாதிரி வந்துட்டு இருப்பாங்களா. சிஸ்டரும் நம்பிட்டு நம்ம ஹீரோயின் என்ன தூக்கத்துலேயும் நடப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கைத்தாங்களாம் தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதோ சாதித்த மாதிரி பெருசாக சந்தோஷமாக இருக்கும். இங்கே ஜாயும் வேற ஒரு பொண்ணு பியானோ வாசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ யாரும் வந்துட்டு அழுகிற சவுண்டு கேட்கும் வழக்கம் போல். இதுக்கு ரெண்டும் பயந்து ஓடி வருமா. அப்போ பிரின்ஸிபலும் வேற ஒரு மேமும் இருப்பாங்க. என்ன பண்ணுறீங்க மேடம்? ஏதோ பொண்ணு உள்ள அழுகிற சத்தம் கேட்குது. ஓ அப்போ நீங்கள் தான் இந்த ரூமர்ஸ்லாம் ஸ்பிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை சத்தியமாக அழுகிற சத்தம் கேட்குது, சரி போங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து உள்ளே வந்து பார்த்தா மியூசிக் மேம் தான் உள்ளே உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. என்னாச்சு, ஏன் அழுறீங்க? இல்லை மேடம், எனக்கு இப்போலாம் கொஞ்ச நாள் அழணும்னு தோணுது, சிரிக்கணும்னு தோணுது, ஒன்றுமே புரியல, மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றீங்களா? இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே வந்துட்டு கடவுள்கிட்ட விடுறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு உடம்புன்னு வரும்போது மாத்திரை சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கொஞ்சம் அட்வைஸ்லாம் போடுவாங்க. அப்புறம் சியும் நம்ம ஹீரோயின் தனியாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. வந்துட்டு எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார், என்னையும் அம்மாவையும். இப்போ எங்கள் அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் ரொம்ப நாளாக எனக்கு லெட்டரே அனுப்பலை. நீ லெட்ரு அனுப்புனியா? நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன், அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரிப்ளையும் வரல. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருடி, நீ வந்துட்டு படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. அம்மா அப்பா இல்லாத கஷ்டம்லாம் எனக்கு புரியுது தான். ஆனால் இப்போதைக்கு நீ உன் படிப்பை மட்டும் பாரு. ஃப்யூச்சரில் என்ன ஆனாலும் சரி, என்றைக்குமே நான் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா? நம்ம 2 பேரும் என்றைக்குமே ஒன்றாவே இருக்கணும், எக்காரணத்துலேயும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியை ஹக் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோயின் சரியா அப்புறம் நம்ம சீனு 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ சரியா என்ன சொல்லிட்டு இருப்பானா, இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு எல்லோ பெட்ஷீட் போட்டுட்டு நைட் டைமில் சிஸ்டர்லாம் வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இங்கே வெளியே ரவுண்ட்ஸ் போவாங்க இல்லையா, அப்போ மட்டும் நம்ம இப்படி பேசணும்னு வச்சுக்கோ, யாருமே நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. சூப்பர் ஐடியாடி, இந்த மாதிரி நம்ம பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம்ல, டைம் போகிறதே தெரியாது. சரி, நம்ம ஸ்கூல்லே வந்துட்டு யார் ரொம்பவே அழகான டீச்சர்? மேடம் தெரேசா தான்ப்பா ரொம்ப அழகு. எனக்கும் மேடம் தெரேசா தான் அழகு. ஆனால் மேடம் ஆட்ரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மேடம் மார்கனிட்டா பற்றி என்ன நினைக்கிற? அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்காங்கன்னு சொல்லி வேணால் ஃபஸ்ட் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சிரித்து பேசிகிட்டு இருப்பாளுங்க. அப்போ பின்னாடி வந்து 2 டீச்சரும் நிற்பாங்களா. இங்கே நம்ம வந்து கப்சிப்னு ஆகிடுவா. அப்போ நம்ம ஹீரோயினும் சரியாக கேட்பாங்க, எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அப்போது ஜோலி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பார்த்தா, என்னையே வந்துட்டு கேவலமாக இருக்கேன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு மேடம் மார்கெட்டா கேட்பாங்க. பக்கத்தில் மேடம் ஃப்ரான்ஸ் தான் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம சரியாக வர சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கும். சீரியஸாக பேசும்போது சிலவங்களுக்கு சிரிப்பு வரும்ல, அந்த மாதிரி சிரிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் வேறு, ஏண்டி அமைதியாக ரெடி, எனக்கும் சிரிப்பு வருது, அமைதியாக ரெடி, மேடம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நம்ம மேடம் மார்கனிட்டா வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் சிஸ்டர், அவள் நம்மளை போய் சிரிச்சுக்கிட்டே இருக்கா, பேசுகிறதும் பேசிட்டு என்ன சிரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேடம் ஃப்ரான்ஸில் சொல்லுவாங்கன்னா, நீ அவங்க கூட தானே பேசிகிட்டு இருந்த, போங்க. மட்டும் இப்போ போயிட்டு பனிஷ்மெண்ட் 1 மணி நேரம் இப்போ வெளியே நின்றுட்டு வா. அதுக்கு நம்ம ஹீரோயின், மேடம் ஏன் வந்துட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல? உனக்கு கொடுப்போம்மா, ஆனால் இப்போ கிடையாது. இல்லை எனக்கும் இப்போயே பனிஷ்மெண்ட் கொடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே நிற்கக்கூடாது, நானும் தான் நிற்பேன். ஓ அப்படியா, சரி சரியா 2 பேரும் 1 மணி நேரம் நில்லுங்க, நீ மட்டும் 2 மணி நேரம் நில்லு, ஓகேவா? நீ தானே ஆசைப்பட்ட, அதுவும் சிரிச்சுக்கிட்டே ஆசைப்பட்டல அப்படின்னு சொல்லிட்டு மேடம் மார்கனிட்டா வேறு அப்பப்போ ஸ்கோர் பண்ணுறாங்க.
சாயை பார்த்து மேடம் ஃப்ரான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் இங்கே தானேம்மா இருந்த, போ அவங்க வந்துட்டு பனிஷ்மெண்ட் ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாய்க்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஹீரோயினும் சி ப்ளஸ் நம்ம ஜரியாலாம் நின்றுட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சாஞ்செலாம் நிற்பாங்க. அதை பார்த்துட்டு சாய், ஏய் என்ன பண்ணுற, ஒழுங்கா நில்ல அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிட்ருப்பா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு, ஏய் உன்னையும் நிற்க வச்சுருக்காங்களே, அப்படின்னா அவங்க கூட உனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி தானடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாய்க்கு அப்போ தான் புரியவே வரும். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து நக்கலை சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட் இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours போகிற ட்ராமா. அதை நான் எப்படியாவது சுருக்கி ஒரு 40 நிமிஷமாக ஆக்குறேன்னா, இந்த 40 நிமிஷம் ஓகேவா, இல்லை இதோட கண்ட்ரோல் பண்ணி இன்னும் கம்மியாக ஆக்கணுமா டியூரேஷன் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இது மாதிரி போடலாமா, இல்லைனா இன்னும் ட்ராமா வந்துட்டு ஷார்டன் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூ.